வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். உங்கள் ட்ரேடிங் வியூ ஐடி எனக்கு ஷேர் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு வந்து இந்த கஸ்டம் சீக்வன்ஸ் அப்படிங்கிற என்னுடைய ஒன் ஆஃப் தி டூல் வந்து உங்களுக்கு நான் வந்து ஃப்ரீயாக தருவேன். ஃப்ரீயாக தரதுடைய ஃபஸ்ட்டு எய்ம் என்ன அப்படின்னா, இது ஒரு சோஷியல் சர்வீஸ். இண்டிகேட்டர் பேரே வந்து நான் கஸ்டம் சீக்வன்ஸ் சோஷியல் சர்வீஸ்னு வச்சுருக்கேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் சின்ன சின்ன தப்பு பண்ணி அதை தப்பை பெரிய தப்பாக்கி இந்த மார்க்கெட்டை விட்டே போயிடுவாங்க. 3 to 6 மந்தில் அவ்வளோ சீக்கிரம் இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து போதுமான அவேர்னஸ் இல்லாதது தான். எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு வந்து ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நாலேஜிலே இல்லாமல் வந்து இந்த மார்க்கெட்டில் கை வச்சு அடி வாங்கினவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கமே வரமாட்டாங்க. ஸோ அந்த ப்ரிகாஷன்ஸ், அந்த மாதிரி அடியே வாங்கக்கூடாது, அந்த மாதிரி பீப்புளையும் சஸ்டெயின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சோஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறத பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய சேனலை ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் பண்ண மாட்டீங்க. கொஞ்சமாவது மார்க்கெட் ரிலேட்டடாக படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்காக தான் இந்த சோஷியல் சர்வீஸ். இந்த வீடியோவில் வந்து இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. மற்ற பழைய வீடியோ எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஒரு இன்ட்ரடக்ஷனும் செகண்ட் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் இல்லாமல் வச்சுருந்தேன். ஸோ இப்போ வரப்போகிற வீடியோவில் வந்து இன்ட்ரடக்ஷன் இல்லை. ஸோ இன்ட்ரடக்ஷன் வேணுங்கிறவங்க வந்து ப்ரீவியஸாக ஒரு எல்லா வீடியோலையும் போட்டிருப்பேன் இன்ட்ரடக்ஷன். ஸோ அந்த இன்ட்ரடக்ஷனை பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த வீக் வந்து எப்படி வந்து பிக்சர் பர்ஃபெக்டாக வந்து கூகுள் மேப் யூஸ் பண்ணி என்னால் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத வந்து நான் வந்து காட்டுறேன். ஆல்ரெடி கம்யூனிட்டியில் இருந்தவங்க இது எல்லாமே வந்து லைவில் பார்த்துருப்பீங்க. ஸோ கம்யூனிட்டியில் இல்லாதவங்க இதை வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் நம்பினால் நம்புங்க, நம்பலைன்னா என்னையை திருப்பி அப்சர்வ் பண்ணுங்கள், அவ்வளோதான். சரிங்களா? அப்சர்வ் பண்ணுங்கள் இந்த சென்ஸ் என்னென்னா வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்னுடைய கம்யூனிட்டியில் நான் கொடுப்பேன். ஸோ அந்த விஷயமெல்லாம் நீங்கள் லைவாக அதை பார்க்க தான் வந்து என்னை பற்றி தெரியும், என்னை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் வந்து புதுசாக இருக்கிறவங்க வந்து என்னை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், எல்லாம் கரெக்டாக பண்ணுறேனா அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எனிதிங் இஸ் பாசிபிள். இதை வந்து நான் சொல்கிறத தாண்டி நிறையா ப்ரூவ் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நான் எவ்வளோ ஷார்ப்பாக எவ்வளோ விஷயங்களை வந்து நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. பட் அந்த ப்ரூவ் பண்ணுறது எல்லாமே ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா வந்து ஒரு மோட்டிவேஷன். இது எல்லாமே பாசிபிள், நம்ம வந்து இதை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன் உங்கள் எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி வந்து எங்கிட்ட வந்து நாலேஜ் கிராஸ் பண்ணுறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து கிராஸ் பண்ண முடியும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு 5 years 6 years இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட்டோ ஒரு கான்செப்டோ இல்லை ஒரு பிரின்சிபலையோ வந்து அப்படியே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இதே எடுத்துக்கிறேனே, கஸ்டம் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேனே, 700 பீப்புளுக்கு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் ஃப்ரீயாக. பட் அதில் வந்து ஒரு 50% ஆஃப் தி பீப்புள் தான் வந்து ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. 50% ஆஃப் தி பீப்புள் அதை வாங்கினதுலேருந்து அது என்னன்னு கூட பார்க்கல. காரணம் என்ன அப்படின்னா ஃப்ரீயாக கொடுத்தனால. ஸோ இந்த மாதிரி நிறையா ட்ராபேக்ஸ் இருக்குது. நம்ம கொடுக்குற கண்டென்ட் வந்து கரெக்டாக போகலை அப்படின்னா அதுக்கு நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ என்னுடைய கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும் என்னுடைய கண்டென்ட்டோடைய ஒர்த் என்னன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்னுடைய நீண்ட நாள் சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் என்னுடைய கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புதுசாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து யாரையும் எடுத்தோன்னே பிளைண்டாக நம்பிடாதீங்க. வாட்ச் பண்ணுங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வந்து அவங்க லைவாக என்ன ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணுங்கள். அவங்களால லைவாக ப்ரூவ் பண்ண முடியுது அப்படின்னா அவங்களுக்கு பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. அந்த பொட்டென்ஷியலை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இதுதான் வந்து இனிஷியலாக இருக்கிற ட்ரேடர் வந்து பண்ண வேண்டிய விஷயம். மெயினாக வந்து நான் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மோட்டிவேஷன் டுவர்ட்ஸ் நாலேஜ் அப்படிங்கிறத வந்து நிறையா கொடுப்பேன். ஏன்னா வந்து அதுதான் வந்து நம்மளை வந்து சிந்திக்க வைக்கும். நம்ம ஏன் இதை படிக்கலை, நம்ம ஏன் இதை தெரிஞ்சுக்கல, நம்ம இதை படிக்கணுமே, இதை நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து இந்த ஒவ்வொரு செஷனாக வந்து இது பண்ணுறது. ஒரு செஷனில் நம்ம தரவாக இருக்கோம் அப்படின்னா தான் அடுத்த செஷன். இன்க்ளூடிங் நிறையா தெரப்பியெல்லாம் நீங்கள் போயிருப்பீங்க. ஒரே செட்டிங்ஸில் வந்து அந்த தெரப்பியை வந்து முழுமையாக ஆக்கிட முடியாது. அதுக்கு நம்ம நிறையா செட்டிங்ஸ் எடுக்கணும் இல்லையா? ஸோ அதே சேம் பிரின்சிபல் தான் வந்து எல்லா இடத்துலையுமே அப்ளிகபிள். ஒன்று நமக்கு முழுமையாக தெரியணும் அப்படின்னா நம்ம அதை ப்ராப்பராக கற்றுக்கணும். இன்க்ளூடிங் நம்மளுடைய ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும்,
எல்லாமே வந்து ஷார்ட் டியூரேஷனில் முடியறதில்ல. அதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்குறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த மார்க்கெட்டுக்கும் நம்ம அதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும். ஸோ அந்த டைம் கொடுத்து நம்ம பண்ணும்போது நம்மளால் வந்து இதில் வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியும். சரி, அந்தளவுக்கு நம்ம ஒண்டர்ஃபுல்லாக என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து இன்றைக்கி வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரே ஒரு மெசேஜ் தான் கொடுத்தேன். எக்ஸாக்டாக 11:11க்கு கொடுத்தேன். சரிங்களா? 11:11க்கு என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா வந்து மேஜிக் ஷோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் நவ். இது நான் ஆல்ரெடி கொடுக்குறது தான். இந்த டைம்லேருந்து எக்ஸாக்டாக மார்க்கெட் நடக்கும் அப்படின்லாம் சொல்கிறேன் இல்லையா? அதே தான் சேம். ஸோ இதில் வந்து நான் வந்து ஜிமேப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ளஸ் வந்து மேக்ஸிமம் ஆஃப் தி பீப்புள் இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நேற்று ஃபுல்லாக நான் மெசேஜே கொடுக்கல. நிறையா மெசேஜ் என்ன கொடுக்கலன்னு. என்னையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நான் ஃபஸ்ட்டு பண்ணிடுவேன். ஒன்ஸ் நீங்கள் இண்டிபெண்ட் ஆனதுக்கப்புறம் அதில் ரிசல்ட்டை வந்து எனக்கு வந்து காட்டணும். ஸோ அந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அடுத்தது உங்களுக்கு என்ன கொடுக்கலாம், எதுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இது வந்து என்னுடைய பாலிசி. ஒரு கிரேடு முடித்தா தான் அடுத்த கிரேடு. ஸோ அதுதான் வந்து என்னுடைய பாலிசி. ஸோ அதை வந்து நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஸோ ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் மிஸ் ஆனோம் அப்படின்னா வந்து நம்மளால் வந்து அடுத்தடுத்த ஃபர்தர் போக முடியாது. மெஜாரிட்டி பீப்புளுக்கு ஒரு லாஸ் வந்தால் அந்த ஸ்ட்ராட்டஜி வேண்டாம், வேறு ஸ்ட்ராட்டஜி போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அது ஏன் லாஸ் வருது அப்படிங்கிற காரணம் தெரிஞ்சுக்கணும், ஏன் ப்ராஃபிட் வருதுங்கிற காரணம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி காரணமெல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம மெக்கானிசம் படி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். அது பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்றைக்கி வந்து இதுதான் வந்து 11:11 கேண்டில். எக்ஸாக்டாக வந்து இந்த கேண்டில் அப்போ தான் வந்து நான் கொடுத்தேன். அதுவும் இந்த கேண்டில் முடிஞ்சோன்னே கொடுக்கல, இந்த கேண்டில் ஸ்டார்டிங்லேயே நம்ம கொடுத்துட்டோம். இந்த கேண்டில் ஸ்டார்டிங்கில் நம்ம கொடுத்தது வந்து ஆல்மோஸ்ட் இங்கேருந்து வந்து 95%, 100% போயிடுச்சு. பட் 95ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக 5% விட்டால் கூட 95%. இந்த மாதிரியான 95% வித்தின் 4 கேண்டில் அப்படிங்கிறது வந்து 20 நிமிஷம். ஒரு 20 நிமிஷத்தில் 95% அப்படிங்கிறது வந்து ரீசண்டாக நேற்று ஃபுல் டேயில் எங்கேயுமே போக கிடையாது. இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம வித் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு மாறாமல் உங்களுக்கு நான் வந்து அதை நான் டிகோட் பண்ணியிருப்பேன். இது ரிலேட்டடாக வந்து ஃபர்தராக வந்து இது ஆக்சுவலி வந்து இந்த கான்செப்ட் வந்து எங்ககிட்ட ஒரு 4 to 6 மந்த் இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். புதுசாக இருக்கிறவங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்காது. ஒன்றும் வருத்தப்படாதீங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கும் வந்து ஒரு 4 to 5 மந்த்ஸில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் தெரிய வரும். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், பட் வெரி வெரி பவர்ஃபுல். ஓகேவா? ஸோ ஆஸ் பர் சீக்வன்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலும் இங்கேருந்து ரெட்டுலேருந்து அது வந்து ரெட்டுக்கு வந்து ட்ராவல் ஆச்சு. பட் இதை சீக்வன்ஸ் வச்சு எடுக்க கிடையாது. சீக்வன்ஸும் ஆடட் அட்வான்டேஜாக இங்கே இருந்தது. ஓகேவா? ஆடட் அட்வான்டேஜாக இருந்தது, பட் சீக்வன்ஸ் வச்சு எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் வந்து துல்லியமாக நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒர்க் அவுட் அண்ட் ப்ராக்டிஸ் மட்டும்தான். அந்த ஒர்க் அவுட் அண்ட் ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு கிராஸ் ஓவர், இஎம்ஐ கிராஸ் ஓவர், எஸ்எம்ஐ கிராஸ் ஓவர், ஆர்எஸ்ஐ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுடைய மெக்கானிசம் படி நம்ம இதில் அப்ரோச் பண்ணும்போது தான் நமக்கு ஒவ்வொரு மெக்கானிசமாக வந்து நமக்கு கண்ணில் விசிபிலிட்டி ஆகும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து என்னுடைய சேனல்லே வந்து நான் வந்து தேர்ட் ஐ அப்படின்னு நான் போட்டிருக்கிறதுக்கு காரணம். ஓகேவா? ஸோ நமக்கு அதுதான் வந்து கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் கொடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட். அதுவும் வித் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் மாறாமல் இது வந்து கொடுத்தோம். ஆல்மோஸ்ட் 90% அப்படிங்கிறது மூவ் இருந்தது. ஸோ இது நான் கொடுக்கறதுக்கு முழுக்க காரணம் ஜிமேப் மட்டுமே, வேறு எதுவுமே கிடையாது. 4 to 6 மந்த் எங்கள் கூட ட்ராவல் பண்ணவங்க, அதுக்கு மேலே ட்ராவல் பண்ணவங்க, யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் கிளிக் ஆகலை, அந்த இடத்துல எனக்கு கரெக்டாக கிளிக் ஆகலை, சிங்க் ஆகலை அப்படின்னா எனக்கு நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இடத்துல அது சிங்க் ஆகலை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்தது டே பிஃபோர் எஸ்டர்டே, சாரி இட்ஸ் நாட் டே பிஃபோர் எஸ்டர்டே, இட்ஸ் மண்டே ஐ திங்க் ஸோ. ஓகே, மண்டே வந்து எக்ஸாக்டாக வந்து 11:58. இந்த 11:58க்கு தான் வந்து சென்செக்ஸோடைய ரேலி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது வந்து நான் ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே கொடுத்துருப்பேன். அங்கேருந்து தான் வந்து அந்த சென்செக்ஸ் வந்து 100% மூவ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருந்தது. ஸோ இதுவும் வந்து எக்ஸாக்ட் டைமிங்கில் வந்து நம்ம வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த டைமிங்கும் அந்த டைமிங்கும் நான் வெயிட் பண்ணி பேஷன்ஸாக எந்த இடத்துல கொடுக்கணுமோ அந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக கொடுத்ததுக்கு காரணம் ஜிமேப்பில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு
இந்த கேப் தியரி பொறுத்த வரைக்கும் இந்த வீக் வந்து ஃபென்டாஸ்டிக்காக கேப் தியரி வந்து ஒர்க் ஆச்சு. கேப் தியரி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அது ஒர்க் ஆகலை அப்படின்னா நமக்கு சின்ன லாஸ் வரும். சின்ன லாஸை அக்செப்ட் பண்ண கற்றுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இது நான் சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி இந்த சென்ஸ் என்னென்னா ஒரு 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ அதையவே நான் ரிப்பீட் பண்ணுறேன். புதுசாக இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் 90% மேலே எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க. ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் அது வந்து தமிழில் வந்து பரமபதம், சரிங்களா? இப்போ அதில் வந்து ஒரு பெரிய பாம்பு இருக்கும் இல்லையா, அந்த பாம்பு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நிறைய குட்டி குட்டி பாம்பெல்லாம் இருக்கும். இப்போ இந்த 90% ஆஃப் த ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் எடுப்பாங்க. ஸ்டாப் லாஸே வைக்க மாட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுவாங்க. அந்த ஏணியில் ஏறி 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 வருவாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் லாஸ் வைக்காமல் வந்துடுவாங்க. நெருங்க 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 அந்த பெரிய பாம்புக்கிட்ட மாட்டிக்குவாங்க. அது ஒரு நாள் மாட்டுவாங்க. அப்படி மாட்டுனாங்கன்னா எங்கே ஆரம்பித்தாங்களோ அங்கேயே வந்துடுவாங்க. அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் அவங்க அக்கௌண்ட்டே நெகட்டிவில் போய் ஸ்கொயர் ஆஃப் ஆகி ஒன்றுமே இருக்காது. ஸோ இதுதான் வந்து 90% ஆஃப் தி பீப்புளுக்கு இனிஷியலாக நடக்கும். நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்காமல் ட்ரேட் பண்ணிங்கன்னா. இதே ஒரு நாலேஜபிளாக நம்ம ஒரு லாஜிக்கலாக ஒரு அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னா அந்த பெரிய பாம்புக்கு நம்ம சான்ஸே கொடுக்கக்கூடாது. சின்ன சின்ன லாஸை கட் பண்ணுறோம், ஏணியில் ஏறுறோம், சின்ன சின்ன லாஸை கட் பண்ணுறோம், ஏணியில் ஏறுறோம், நேராக போயிட்டே இருக்கும். பெரிய பாம்புக்கு நம்ம சான்ஸே கொடுக்கக்கூடாது. இதுதான் வந்து ஒரு லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் அப்ரோச். லாஜிக்கலாக நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா இப்படித்தான் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். அது இல்லாமல் நான் டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டாப் லாஸ் வைக்காமல் ப்ராஃபிட் பண்ணி ஒரு நாள் எல்லாத்தையும் விடுறதுக்கு பதிலாக ட்ரேடே பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். இந்த அட்வைஸ் யாருக்காக, எதனால் அப்படின்னா நிறையா புது ட்ரேடர் வந்து கொஞ்சம் தெரியுறீங்க என்னுடைய யூடியூப் அனலிட்டிக்ஸில் நான் பார்த்தேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்காக ஒரு வார்னிங். ஏன்னா எப்போவுமே வந்து பாசிட்டிவ் பேசுகிறத விட நெகட்டிவ் பேசுகிறதுலையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் இருப்பேன். ஏன் அப்படின்னா அந்த நெகட்டிவ் சைடில் நிறையா விஷயங்கள் வந்து கரெக்ட் பண்ணனால தான் என்னால் பாசிட்டிவாக இருக்க முடியுது. ஸோ அதே மாதிரி அந்த நெகட்டிவ் சைடில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் பாசிட்டிவாக ஆயிடலாம். நாளைக்கு ஆஸ் பர் கூகுள் மேப்பில் வந்து லாட்ஸ் ஆஃப் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது வந்து நான் வந்து கூகுள் மேப் யூஸர் எல்லாருக்கும் ப்ரைவேட் ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அந்த ப்ரைவேட் ப்ராட்காஸ்ட் மூலமாக நான் எல்லாருக்குமே வந்து ப்ரைவேட்டாக நான் அனுப்ப போகிறேன். எனக்கு வந்து இன்னி வந்து பீப்புள் வந்து இன்னி கொஞ்சம் ஆக்டிவாக இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஃபீல். இல்லை நாங்கள் ஆக்டிவாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் என்னுடைய யூடியூப் அனலிட்டிக்ஸ் க்ரோ ஆச்சு அப்படின்னா நான் யூடியூப்லேயும் வந்து கண்டிப்பாக இது ரிலேட்டடாக நான் அப்டேட் பண்ணுறேன். என்னுடைய அப்டேட்டில் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு 3 days பிஃபோர். இதுதான் வந்து என்னுடைய ஸ்க்ரீன் செட்டப், ஓகேங்களா? இப்போ என்னுடைய ஸ்க்ரீன் செட்டப்பில் வந்து நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து இங்கே உங்களுக்கு ரெட் கலர் தெரியுதா, அந்த ரெட் கலர் தீம் தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் தீமில் நான் இருக்கிறேன் அப்படின்னாலே நான் கொஞ்சம் பியரிஷாக இருக்கேன்னு அர்த்தம். ஸோ ஜிமேப் யூஸருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெட் கலர் ஜிமேப் செல்லிங் அப்படின்னா என்ன பண்ணணும், லேயர் 2 மெக்கானிசமாக ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும், ரிஸ்க் ரிவார்ட் பெருசாக எடுக்கணும், ட்ரையல் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இதே இந்த பேக்ரவுண்ட் க்ரீன் கலரில் நான் இருந்தேன் அப்படின்னா வந்து நான் வந்து ரொம்ப புல்லிஷாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மீனிங் எடுத்துக்கோங்க. ஸோ இதை நான் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறேன் என்னுடைய செட்டப்பை வச்சு. ஸோ இதே மாதிரி வந்து ஃபர்தராக வந்து நான் நிறைய பண்ணணும், நீங்களும் அந்த மிராக்கிளை ஃபீல் பண்ணணும் அப்படின்னா என்கேஜாக ஆக்டிவாக எனக்கு இருங்க. ஸோ நானும் அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய ஆக்டிவ்னஸை வந்து வியா சோஷியல் மீடியா அஸ் வெல் அஸ் கம்யூனிட்டிலையும் நான் வந்து காட்டுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.